எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து iOS 14 ஸ்டேபிள் அப்டேட் வந்து கொடுத்தாங்க. அந்த அப்டேட் கொடுத்ததுல எது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷம் பழைய iPhone 6s வந்து இருக்கு. ஆப்பிள் வந்து 10 மணிக்கு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 11:30 பாத்தீங்கன்னா என்னோட 5 வருஷம் பழைய iPhone 6sல வந்து அப்டேட் வந்து சப்போர்ட் வந்து பண்ணிச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பா ஆண்ட்ராய்டில் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ இதுக்கு ஆப்பிளுக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லிடலாம். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். ரொம்ப எக்ஸைட்டடா வந்து iOS 14 வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன். எல்லாமே வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும்போது என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அப்படியே பூட் லூப்ல வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ பூட் லூப்ல மாட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆனேன். ஆனா அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல வந்து ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சு அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா வந்து அதை சால்வ் பண்ணிட்டேன். ஸோ அதை பத்தி வீடியோ போட்டா எல்லா ஐபோன் யூசர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல பேசிக்கலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஐபோன்ஸ் வந்து பூட் லூப்ல இல்லாட்டி சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் வேற எந்த பிரச்சனையிலும் நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால கிளியர் பண்ணிடலாம். ஸோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். அந்த சாஃப்ட்வேர்ல ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து விண்டோஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன பிசி இருந்தாலும் நீங்க வந்து கவலை வந்து பட தேவையில்லை. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஐபோன் வந்து யூஎஸ்பியால உங்க பிசி இல்லாட்டி மேக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்க பிசி இல்லாட்டி மேக் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ்னா விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மேக்குனா மேக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்துலையும் ஒரே ப்ராசஸ் தான். ஸோ நான் வந்து விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். உங்ககிட்ட மேக் இருந்துச்சுன்னா நீங்க வந்து மேக்ல கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐபோன் வந்து ரிகவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் வந்து ஆயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து கண்டினியூ வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம இப்போ Drfone வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து இப்போ குரோம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வந்து நீங்க ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்க பார்க்கலாம், Drfoneல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. டேட்டா ரிகவரி கொடுக்குறாங்க, ஃபோன் மேனேஜர் இருக்கு, வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு, ஒருவேளை ஆப்பிள் ஐடி மறந்தீங்கன்னா கூட ஸ்கிரீன் அன்லாக் பண்ணலாம், சிஸ்டம் ரிப்பேர் இருக்கு, ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு, ஃபோன் பேக்கப் இருக்கு, டேட்டா எரேசர் இருக்கு, லொகேஷன் ட்ராக்கிங் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சிஸ்டம் ரிப்பேர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ரிப்பேர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் மோட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் மோட்ல நமக்கு வந்து டேட்டா வந்து ஃபார்மேட் ஆகாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மோட் வேலை செய்யலைன்னா நீங்க வந்து அப்புறம் அட்வான்ஸ் மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் மோட செலக்ட் பண்ணோன்னே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஐபோன்ல வந்து நீங்க ரிகவரி மோடுக்கு வந்து போகணும். ஸோ ரிகவரி மோட் வந்து ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து எங்கிட்ட iPhone 6s இருக்கு. என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பட்டன் அதுக்கப்புறம் ஹோம் பட்டன் வந்து ஒரு 10-15 செகண்ட்ஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 10-15 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்க பவர் பட்டன் அப்புறம் ஹோம் பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லோகோ வந்து வந்துடும். இது வந்தாலே நமக்கு வந்து ரிகவரி மோடுக்கு வந்து போனதா அர்த்தம். உங்ககிட்ட வேற ஐபோன் இருந்தால் அதுக்கு வந்து வேற ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ல நமக்கு வந்து காட்டும். அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரிகவரி மோடுக்கு வந்து போயாச்சு. ரிகவரி மோடுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிங்க. ஸோ அதுவே நமக்கு வந்து கனெக்டிங் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். ஸோ டிடெக்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்காது. டிவைஸ் மாடல் பார்த்தீங்கன்னா iPhone 6s அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணிச்சு. சிஸ்டம் வெர்ஷன் வந்து நீங்கள் iOS 14க்கும் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிகிரேட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து iOS 14 அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகும். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே தேர்ட் பார்ட்டியாக டவுன்லோட் பண்ண தேவையில்ல. டவுன்லோட் ஆகிறவருக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு டவுன்லோட் ஆச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே வந்து பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபிக்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஆப்பிள் லோகோ கீழே வந்து நம்மளுக்கு அந்த கோடு வந்து இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு வந்து iOS வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் வந்து டன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்கள் ஐஃபோன் வந்து நம்மளுக்கு ரீஸ்டார்ட் வந்து ஆக வந்து ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இது வந்து நம்மளுக்கு நடக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அட்வான்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து iOS 14 வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒருவேளை உங்களுக்கு வந்து iOS 14 வெர்ஷன் பிடிக்கலனா அந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து iOS 13க்கு ஒரு டிகிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக iOS 14 வந்து நம்ம ஐஃபோன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ பூட் லூப்லேருந்து நம்ம ஃபோனை ரொம்ப ஈஸியாக வந்து காப்பாற்றிட்டோம்.
ஸோ கீழே வந்து நான் லிங்க் வந்து தரேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா Wondershare வந்து நமக்கு ஃப்ரீயாக iPhone 12 கிவ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அடுத்த மாதம் வந்து நமக்கு iPhone 12 வந்து குளோபல் லான்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இவங்க வந்து அடுத்த மாதம் iPhone 12 லான்ச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண யாராவது ஒருத்தருக்கு வந்து ஃப்ரீயாக வந்து iPhone 12 வந்து தராங்க. கிவ்அவே ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வந்து நான் கீழே லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு அவங்க வெப்சைட்க்கு போங்க. போனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 40% சாஃப்ட்வேர் மாதிரி ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் iPhone 12 ஜெயிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து 40% ஆஃபர் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் இல்லாட்டி ட்விட்டர் ஏதாச்சும் வந்து ஷேர் பண்ணால் போதும், நீங்கள் வந்து ஒரு iPhone 12 வின் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ சாஃப்ட்வேரோட லிங்க் அப்புறம் வந்து இந்த ஆஃபரோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் ப்ராசஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸியான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த iOS வந்து நமக்கு ரிப்பேர் பண்ணுறதும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேரில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணணும் அப்படின்னு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணி மறக்காம நமக்கு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.